அனைத்து மைவித்திரு உறுப்பினர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அசோக் ஸ்ரீநிதி என்பவர் கடந்த சில மாதங்களாக கௌதம் மணி என்கின்ற யூடியூப் சேனல் மூலியமாக மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை பற்றி சில தவறான வீடியோவை அப்டேட் செய்து கொண்டு வந்திருந்தார். இந்த நிலையில் யூடியூப் சேனல் உரிமையாளர் ஆன கௌதம் மணி அவர்கள் நேற்றைய தினம் 10/7/2024 அன்று கௌதம் மணி அவர் நான் மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை மூடுவதற்காக வீடியோவை அப்டேட் செய்யவில்லை எனவும், நான் மக்களுடைய விழிப்புணர்வுக்காகவே மட்டுமே நான் அப்டேட் செய்து உள்ளேன் எனவும், மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை பற்றி இதுக்கு மேல் நான் எந்த ஒரு வீடியோவும் என்னுடைய யூடியூப் சேனலில் அப்டேட் செய்ய மாட்டேன் எனவும், நான் இதுவரை மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை பற்றி தவறான வீடியோ அப்டேட் செய்திருந்தால் என்னை மன்னிக்கவும் என்று அவர் தானாக முன்வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளார். மைவித்திரி உறுப்பினர் அனைவருக்கிட்டையும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த தருணத்தில் கௌதம் மணி என்கின்ற ஒரு யூடியூப் சேனலில் அசோக் ஸ்ரீநிதி என்பவர் மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை பற்றி தவறாக பேசி வீடியோ அப்டேட் செய்து வைத்திருந்த நிலையில் அனைத்து வீடியோக்களையும் டிலீட் செய்து உள்ளார். இன்றைய தினத்தில் கௌதம் மணி யூடியூப் சேனலில் மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை பற்றி எந்த ஒரு தவறான வீடியோவும் இல்லை. அதுதான் உண்மை. இதுதான் மைவித்ரி ஆர்ட்ஸின் மக்களின் முதல் வெற்றி.